எல்லோருக்கும் வணக்கம். விறுவிறுப்பான கட்டத்தை நோக்கி நகரும் ஐபிஎல் போட்டிகள். நேற்று நடந்த மேட்ச்ல ரியன் பராக் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். கன்சிஸ்டண்டா ஒரு 3 மேட்ச் வேற லெவல் வெறித்தனமா ஆடி இருக்காரு. நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ராஜஸ்தான் ராயல் வின் பண்ணியிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் தொடர்ந்து 3வது தோல்வி. ராஜஸ்தான் ராயல்ஸ் தொடர்ந்து 3வது வெற்றி. நம்ம இன்னைக்கு ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன் தமிழ் 15வது மேட்ச் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்க்கலாம். இந்த மேட்ச் எங்க நடக்குது அப்படின்னா சின்னசாமி ஸ்டேடியம். யார் யாருக்கு? ராயல் சேலஞ்சர் பெங்களூர் அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட். இந்த 2 பேருக்கான பேட்டில் தான் இன்னைக்கான மேட்ச். இந்த மேட்சுக்கான டைம் 7:30 2 ஏப்ரல். இந்த மேட்ச் யார் யாருக்குன்னா KL ராகுல் ஃப்ரம் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அண்ட் ஃபேப் டு பிளஸிஸ் ஃபார் ராயல் சேலஞ்சர் பெங்களூர். இந்த 2 பேருக்கான பேட்டில் தெளிவாக பார்ப்போம். பிச் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, இது வந்து ஒரு பேட்டிங் பிச் அண்ட் டஃப் பார் போலர்ஸ், ரொம்ப ஷார்டஸ்ட் பவுண்டரின்னு சொல்லுது. இந்த வெனியோடைய T20 ஸ்டேட்டஸ் 157 மேட்ச் ஓவரால் விளையாடி இருக்காங்க. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 69 தடவையும், பேட் செகண்ட் பண்ண டீம் 86 தடவையும், டையில் 2 தடவையும் முடிஞ்சிருக்கு. இதோடைய ஆவரேஜான ஸ்கோர் ஒரு 167ன்னு சொல்றாங்க. ஹையஸ்ட் டோட்டல் 263க்கு 5 அண்ட் லோயஸ்ட் டோட்டல் 82 ரன்னுக்கு 10. இப்போ T20 ஸ்கோரிங் பேட்டர்ன் பார்ப்போம். இந்த பிலோ ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150க்குள்ள ஒரு 48 தடவை ஆடி இருக்காங்க. அதாவது பேட்டிங் பிச் அப்படின்னாலும் ஒரு 48 தடவை 150க்கு குறைவான ஸ்கோர்கள் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்கோர் 150லேருந்து 169 ஒரு 35 தடவையும், 170லேருந்து 189 ஒரு 32 தடவையும், அண்ட் 190க்கு மேலே ஒரு 42 தடவையும் எடுத்திருக்காங்க. ஸோ 190, 42 அண்ட் 150 கீழே 48. ஸோ இதை எதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கணும்னா, ஒரு ஆர்சிபி லக்னோ விளையாடுறாங்க. ஆர்சிபியும் பேட்டிங் டெப்த் ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் லக்னோவுக்கும் பேட்டிங் டெப்த் நல்லா இருக்கு. இதில் மேக்ஸ்வெல், குவிண்டன் டிகாக், ஃபேப் டு பிளஸிஸ், விராட் கோலி, கேமரான் கிரீன் இந்த மாதிரி இருக்கிற பிளேயர்ஸ் யாராவது ஒரு 100 ரன்ஸ் அடிச்சாங்கன்னா அபவ் 190 அந்த கேட்டகரியில் வரும். எல்லாருமே சொற்ப ரன்களில் விழுந்தாங்கன்னா அந்த பிலோ ஸ்கோர் 150 அந்த ரேஞ்சில் வரும். இதுதான் இந்த T20 ஸ்கோரோட பேட்டர்ன். அடுத்ததை நம்ம பார்க்கும்போது டோட்டலாக 8 விக்கெட்ல 5 மேட்ச், ஆர்சிபி 2 மேட்சும், லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் 3 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ லக்னோ சூப்பர் ஜெயிண்டுடைய பாசிபிள் பிளேயிங் 11 பார்ப்போம். KL ராகுல் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்றாரு அண்ட் குவிண்டன் டிகாக் விக்கெட் கீப்பர், அண்ட் தென் தேவ்தத் படிக்கல், நிக்கோலஸ் பூரன், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், குருணால் பாண்டியா, ஆயுஷ் பதோனி, மயங்க் யாதவ் அண்ட் M சித்தார்த், ரவி பிஷ்னாய், மோசிஸ் கான் அண்ட் இம்பேக்ட் பிளேயர் தீபக் கூடா. இவங்கெல்லாம் யார் யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ரீசெண்ட் ட்ராக் என்ன, 8 வீட்டில் என்ன மாதிரி பண்ணியிருக்காங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் KL ராகுல் இந்த இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. இந்த லக்னோ சூப்பர் ஜெயிண்டுடைய கேப்டன் 8 வீட்டில் 14 மேட்ச், 626 ரன், 69 ஆவரேஜ். 8 வீட்டில் நல்ல ஆவரேஜ். அட் த சேம் டைம் வெனியூவில் 13 மேட்ச் 362 ரன் அடிச்சிருக்காரு, 36 ரன் ஆவரேஜ் வெனியூவில். அண்ட் ரீசெண்டாக 15 ரன், 58 ரன், 86 ரன், 22 ரன், 8 ரன், 101 ரன். ஸோ வெனியூவை பொறுத்த வரைக்கும் ஒரு 36 ரன் ஆவரேஜ் அடிச்சிருக்காரு. அந்த 36 ப்ளஸ் கேட்ச், ரன் அவுட் அந்த மாதிரி ஏதாவது பண்ணாருன்னா ஒரு ஃபேண்டசிலே ஒரு 40லேருந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 8 விக்கெட்ல நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு, 69 ரன் ஆவரேஜ். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது குவிண்டன் டிகாக். குவிண்டன் டிகாக்கோடைய ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் 54 ரன், 4 ரன், 33 ரன், 23, 20, 16. இவருடைய வெனியோடைய பெர்ஃபார்மன்ஸ் 10 மேட்ச்ல 384 ரன் அண்ட் 8 விக்கெட்ல 11 மேட்ச் 372 ரன். ஸோ வெனியோவை பொறுத்த வரைக்கும் 8 விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் KL ராகுல் அண்ட் குவிண்டன் டிகாக் 2 பேருமே நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காங்க. தேவ்தத் படிக்கல் அவருடைய ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸ் 9 ரன், 0, 65, 151. இவருக்கு டீம் நல்ல ரீசெண்டான பர்ஃபார்மன்ஸ். பட் IPL லாஸ்ட் 2 மேட்சாக விளையாடல. ஸோ ரீசெண்டாக ஃபார்ம்ல இல்லை. இவர் 50-50 ஆப்ஷன். ஏன்னா ரியன் பராக் ஃபார்ம்ல இருக்காரு, விராட் கோலி ஃபார்ம்ல இருக்காரு. ஃபார்ம்ல இருக்கிற எல்லாருமே அடிக்கிறாங்க, ஃபார்ம்ல இல்லாதவங்க தொடர்ந்து சொதப்பிக்கிட்டே வராங்க. ஸோ அந்த கான்செப்ட்ல தேவ்தத் படிக்கல் 50-50 ஆப்ஷன்ஸ்ல நம்ம பயன்படுத்தலாம். வெனியோடைய ரெக்கார்டு ஒரு மேட்ச் 52 ரன், 52 ஆவரேஜ். 8 விக்கெட்ல 5 மேட்ச் 109 ரன், 21 ஆவரேஜ். ஸோ வெனியூலையும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு.
அடுத்ததாக பார்க்க போது நிக்கோலஸ் பூரன். அவர் ரீசெண்டாக 42 ரன்கள், 64 ரன்கள் நாட் அவுட், 14 ரன்கள், 57 ரன்கள் நாட் அவுட் அண்ட் 36 ரன். இவர் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி வெனியூல 2 மேட்ச் 108 ரன், 8 விக்கெட்ல 8 மேட்ச் 122 ரன், 23 ஆவரேஜ். மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ரீசெண்டாக சம ட்ராக் bowling போட்டார்னா கம்பல்சரி ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. பேட்டிங் வந்தாலும் ஒரு குயிக்காக ஒரு 15-20 ரன் ஆடி ஒரு ட்ரீம் டீம் ஃபேண்டசி பாயிண்ட்ல வருவார். இவர் வந்து மஸ்ட் பிக் பிளேயராக இருப்பார். வெனியூவில் வந்து 7 மேட்ச் 179 ரன், 35 ஆவரேஜ் அண்ட் 8 விக்கெட்ல 34 ஆவரேஜ். ஸோ வெனியூ ப்ளஸ் 8 விக்கெட் இவர் வந்து ஒரு மஸ்ட் பிக் வைஸ் கேப்டன் பிக்காக கூட நம்ம ட்ரை பண்ணலாம். குருணால் பாண்டியா இவருடைய ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் மேட்ச் 43 ரன் நாட் அவுட் அண்ட் 0 விக்கெட். அப்புறம் 49 ரன் ப்ளஸ் 1 விக்கெட், 45 ரன் ப்ளஸ் 1 விக்கெட். இவர்கிட்ட நல்ல ஒரு பேட்டிங் ப்ளஸ் போலிங் 2 கான்ட்ரிபியூஷனும் இருக்கு. குருணால் பாண்டியா கேச்சிங் பொசிஷன்லையும் இருப்பார். அதனால இவரையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். வெனியூவில் 35 ரன் ஆவரேஜ், ஒரு 2 விக்கெட்டு, 6 மேட்ச்ல 106 ரன் அண்ட் 8 விக்கெட்ல 10 மேட்ச் 243 ரன், 34 ஆவரேஜ். ஸோ 34 ஆவரேஜ் ஃப்ரம் 8 விக்கெட் அண்ட் 35 ஆவரேஜ் வெனியூவில். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஆயுஷ் பதோனி. இவர்கிட்ட வந்து ரீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் சரியாக வரல. பட் வந்து இவருடைய ஆவரேஜ் அண்ட் 8 விக்கெட்ல 15 அண்ட் வெனியூவில் 30. ரவி பிஷ்னாய் ரீசெண்டாக 0-1-1-1-0. இவர் வெனியூவில் ஒரு மேட்ச் 0 விக்கெட் அண்ட் 8 விக்கெட்ல 8 மேட்ச் 8 விக்கெட். பெருசாக இவர்கிட்ட எந்த பர்ஃபார்மன்ஸும் இல்லை. நவீன் உல்லாக் ரீசெண்டாக வந்து 2 விக்கெட்ஸ் 3 விக்கெட்ஸ் ஐபிஎல்ல கலக்கிறாரு. ஃபர்ஸ்ட் போலிங் ப்ரிஃபரபிள் அண்ட் வெனியூவில் 7 மேட்ச் 9 விக்கெட். வெனியூ தான் மெயின் அண்ட் 8 விக்கெட்ல 1 மேட்ச் 3 விக்கெட். ஸோ வெனியூ ப்ளஸ் 8 விக்கெட். ஸோ இவர் வந்து மஸ்ட் பிக்காக நம்ம ட்ரை பண்ணலாம். மாயங்க் யாதவ் ரீசெண்டாக 3 விக்கெட் 1 விக்கெட் 3 விக்கெட் வெனியூ அண்ட் 8 விக்கெட்ல விளையாடல. 50-50 ஆப்ஷன்ஸ். அதே மாதிரி மோஷின் கான் வெனியூல விளையாடல அண்ட் 8 விக்கெட்ல 1 மேட்ச் அண்ட் 3 விக்கெட். ஆவரேஜாக எல்லா மேட்சுமே ஒரு விக்கெட் டிஃபால்ட்டாக எடுத்துடுறாரு மோஷின் கான். அண்ட் மாயங்க் யாதவும் ரீசெண்டாக எல்லா மேட்சுமே விக்கெட்ஸ் எடுத்துடுறாங்க. ஸ்டார்டிங் ஓவர் யாருன்னா மணிமாறன், சித்தார்த் அண்ட் மோஷின் கான், நவீன் உல்லாக் அண்ட் டெத் ஓவர் மாயங்க் யாதவ் அண்ட் மோஷின் கான். இவங்க தான் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்டோடைய இனிஷியல் பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ். ஸோ டெத் ஓவரில் போடுறவங்களுக்கு நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். கேஎல் ராகுல் சிராஜ் கிட்ட ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. பென்டன் டீகாக், சிராஜ் அண்ட் கரண் சர்மா கிட்ட 2 விக்கெட்டும், படிக்கல் எஸ் தயால் கிட்ட 2 தடவையும், நிக்கோலஸ் பூரன் அல்சாரி ஜோசப் கிட்ட 2 தடவையும், மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 2 தடவையும் அவுட் ஆயிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கேஎல் ராகுல். செகண்ட் பேட்டிங்ல நல்ல ஆவரேஜ், பட் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல ஆட மாட்டாருன்னு, பட் ஆவரேஜ் வைஸா அதிகமாக இருக்கிற கான்செப்ட் படி கேஎல் ராகுல் செகண்ட் பேட்டிங், குவிண்டன் டிகாக் செகண்ட் பேட்டிங், தேவிதர் படிக்கல் போத் இன்னிங்ஸ், ஏ அதோனி ஃபர்ஸ்ட் பேட்டிங், என் பூரான் செகண்ட் பேட்டிங், மார்க்கஸ் ஸ்டோனிஸ் மஸ்ட் பிக் பிளேயர், தீபக் கூடா ஃபர்ஸ்ட் பேட்டிங், குருணால் பாண்டியா செகண்ட் இன்னிங்ஸ் விக்கெட் நல்லா எடுக்கிறாரு பட் போத், ரவி பிஷ்னாய் போத் இன்னிங்ஸ், மோஷின் கான் செகண்ட் போல் அண்ட் ஒய் தாக்கூர் செகண்ட் போல் அண்ட் நவீன் உல்லாக் ஃபர்ஸ்ட் போலிங். ஸோ இதுதான் வந்து பிளேயருடைய ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் எந்த இன்னிங்ஸ்ல நல்லா இருந்திருக்குங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ராயல் சேலஞ்சர் பெங்களூர். அவங்களுடைய பாசிபிள் பிளேயிங் லைன் ஃபேஃப் டு பிளசிஸ், விராட் கோலி, ரஜித் படிதர், மேக்ஸ்வெல், கேமரான் கிரீன், அனுஜ் ரவாத், தினேஷ் கார்த்திக், எஸ் தயால், அல்சாரி ஜோசப், மயங்க் டகர் அண்ட் எம் சிராஜ். இந்த பிளேயர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஃபேஃப் டு பிளசிஸ் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. 8 விக்கெட்ல 4 மேட்ச் 219 ரன், 73 ரன் ஆவரேஜ் அண்ட் வெனியூவில் 49 ரன் ஆவரேஜ். ரீசெண்டாக ஃபர்ஸ்ட் சென்னை மேட்ச்ல ஒரு 35, அடுத்த 2 மேட்ச் 8 ரன் 3 ரன் அவுட் ஆயிருக்காரு. பட் இந்த மேட்ச் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இவர்கிட்ட எதிர்பார்க்கலாம் ஃபேஃப் டு பிளசிஸ். விராட் கோலி 8 விக்கெட்ல 4 மேட்ச் 117 ரன், 29 ஆவரேஜ், வெனியூவில் 81 மேட்ச் 2860 ரன்ஸ், அவருடைய ஹோம் கிரவுண்ட் 41 ஆவரேஜ். லாஸ்ட் 3 மேட்ச் பாருங்க, 83 நாட் அவுட், 77 ரன், 21 ரன். இவர்கிட்ட கன்சிஸ்டன்டான பெர்ஃபார்மன்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். ரஜத் படிதர் 8 விக்கெட்ல 1 மேட்ச் 112 ரன், 112 ரன் ஆவரேஜ்.
வெனியூவில் 2 மேட்ச் 21 ரன். வெனியூவில் இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. இவருடைய ஆப்ஷன்ஸ் 50-50 தான் நம்ம பயன்படுத்த முடியும். பட் ஆடினார்னா 100 ரன் கண்டிப்பாக அடிப்பார். அந்த மாதிரியான ஒரு பிளேயர், பொட்டன்ஷியல் பிளேயர். ரிஸ்கி டீமில் ரஜித் படிதரை கேப்டனாக வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். ரஜித் படிதர் அண்ட் டூப்ளசிஸ். கிளென் மேக்ஸ்வெல் 8 விக்கெட்ல 4 மேட்ச் 95 ரன், 23 ஆவரேஜ் பிளஸ் 2 விக்கெட். வெனியூலையும் 23 ஆவரேஜ் பிளஸ் 7 விக்கெட்ஸ். ஸோ இவர் வந்து ஒரு மஸ்ட் பிக் பிளேயர். ரீசெண்டாக வந்து ஒரு 28 ரன், அப்புறம் ஒரு 3 பிளஸ் 2 விக்கெட், 0, 26, 25. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கேமரான் கிரீன். கேமரான் கிரீன் 2 மேட்சஸ் 45 ரன்ஸ், 45 ஆவரேஜ் அண்ட் 1 விக்கெட். அண்ட் வெனியூல 3 மேட்ச் 41 ரன் அண்ட் 13 ஆவரேஜ். ஸோ வெனியூவில் 13 தான் ஆவரேஜ் அண்ட் 8 விக்கெட்ல 45 ஆவரேஜ். வெனியூவில் ரொம்ப புவர் பெர்ஃபார்மன்ஸாக தான் இருக்காரு. அனுஜ் ரவாத் 5 மேட்ச் 52 ரன், 8 விக்கெட்ல 3 மேட்ச் 13 ரன், 6 ரன் ஆவரேஜ் அண்ட் 26 ரன் ஆவரேஜ். இவருடைய பெர்ஃபார்மன்ஸும் ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் அனுஜ் ரவாத் இன் பெங்களூர் ஸ்டேடியம். தினேஷ் கார்த்திக் 8 மேட்ச் 4 மேட்ச் 67 ரன், வெனியூல 27 மேட்ச் 383 ரன், 19 ஆவரேஜ். இவர் ரீசெண்டாக 20 ரன் டிஃபால்ட் அடிச்சிடறாரு. ப்ளஸ் எப்படி பார்த்தாலுமே ஃபேண்டசில வந்துடுறாரு. இப்போ கெம்டன் டிகாக், தினேஷ் கார்த்திக் அண்ட் நிக்கோலஸ் பூரன் இந்த 3 பேர் இருப்பாங்க. ராகுல் 4 பேர்ல இவர் வந்து டீசெண்டாக ட்ரீம் டீம்ல வந்துடுறாரு. தோனி எப்படி 17 பால் 35 அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல இவர் உள்ள வர்றாரு. எஸ் தயால் ரீசெண்டாக வந்து 1 மேட்ச் 2 விக்கெட் 8 விக்கெட்ல, வெனியூல 3 மேட்ச் 3 விக்கெட். எல்லா மேட்சும் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. ட்ரீம் டீம்ல வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. மாயங்க் டகர் 8 விக்கெட்ல பிளே பண்ணல, வெனியூல 2 மேட்ச் 1 விக்கெட். ஸோ மாயங்க் டகரை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அல்சாரி ஜோசப் 8 விக்கெட் 2 மேட்ச் 0 விக்கெட், 5 மேட்ச் 1 விக்கெட். ரொம்ப புவர் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் அல்சாரி ஜோசப். முகமது சிராஜ் 8 விக்கெட்ல 17 மேட்ச் 21 விக்கெட், 17 மேட்ச் 21 விக்கெட். இவர் லாஸ்ட் ஒரு மேட்ச் விட்டு ஒரு மேட்ச் அந்த மாதிரி வர்றாரு. இம்பாக்ட் பிளேயர் எஸ் தயால் 1 மேட்ச் 1 விக்கெட், ஆகாஷ் தீப், பிரபு தேசாய் இவங்கெல்லாம் வந்து இம்பாக்ட் பிளேயராக இருப்பாங்க. பவர் பிளேயில் முகமது சிராஜ், எஸ் தயால், அல்சாரி ஜோசப் அண்ட் அல்சாரி ஜோசப், முகமது சிராஜ், எஸ் தயால். ஃபேப் டூப்ளசிஸ் நவீனுல்லா கிட்ட ஒரு 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. விராட் கோலி அமித் மிஸ்ரா கிட்ட 3 தடவையும், கிளென் மேக்ஸ்வெல் அமித் மிஸ்ரா கிட்ட 5 தடவையும், குணால் பாண்டியா கிட்ட 3 தடவையும், தினேஷ் கார்த்திக் குணால் பாண்டியா கிட்ட 2 தடவையும், அமித் மிஸ்ரா கிட்ட 2 தடவையும் எடுத்திருக்காரு. இப்போ இங்க இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, குணால் பாண்டியாவும் மஸ்ட் பிக் பிளேயரா நம்ம எடுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல இருக்காங்க. அதே மாதிரி அமித் மிஸ்ரா ஒரு 3 பேரை தூக்கி இருக்காரு. அண்ட் டூப்ளசிஸ் 3 தடவை அவுட் பண்ணியிருக்காரு. நவீனுல்லா, அமித் மிஸ்ரா அண்ட் குணால் பாண்டியா அந்த 3 பிளேயர் வந்து மஸ்ட் பிக் பிளேயர் ஃபார் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். Virat Kohli both innings, Faf du Plessis first innings, Cameron Green second batting, Maxwell second batting, Rajat Patidar first batting, Anuj Rawat both, and M. Siraj both, and Dinesh Karthik first batting, S. Dayal second bowling. இப்போ நம்ம ரீசெண்டாக நடந்த பெங்களூர் சின்ன ஸ்டேடியம் மேட்ச் பாருங்க. டூப்ளசிஸ் 8 ரன் அவுட்டு. இவர் ட்ரீம் டீம்ல வரமாட்டாரு. அண்ட் விராட் கோலி 83 ரன் அண்ட் கேமரான் கிரீன் 33 ரன், கிளென் மேக்ஸ்வெல் 28 ரன். ஸோ 1, 2, 3 3 பிளேயர் பேட்டிங் ஃப்ரம் பெங்களூர். இப்போ ஒரு சேஞ்சுக்கு எப்படி விளையாட வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். டூப்ளசிஸ், ரஜத் படிதர், அப்புறம் கிளென் மேக்ஸ்வெல் இந்த 3 பேர் நம்ம எடுத்து ட்ரை பண்ணலாம். தினேஷ் கார்த்திக் டிஃபால்ட்டா 20 ரன் 8 பால்ல ஒரு 3 சிக்ஸுக்கு ஒரு 6 பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். ஸோ விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுறாரு. ஸோ அதனால டிஃபால்ட்டாக இவரும் வந்துடுவார். ஸோ ஒரு 3 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதில் வந்து கன்சிடர் பண்ணணும். 182 ரன் அடிச்சிருக்காங்க. அது காரணம் விராட் கோலி. அதுக்கப்புறம் ஆப்போனன்ட் டீம் பாருங்க. 1, 2, 3, 4 செகண்ட் பேட்டிங் பண்ணுற டீம் ஃபர்ஸ்ட் 4 பேரை அப்படியே எடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுற டீம்லேருந்து ஒரு 2-3 பிளேயர் எடுங்க. செகண்ட் பேட்டிங்லேருந்து ஃபர்ஸ்ட் 4 பிளேயரை அப்படியே எடுத்துட வேண்டியதான். 186 3 விக்கெட். அதே மாதிரி செகண்ட் போலிங் போடுற டீம் வந்து விக்கெட்ஸ் சரியாகவே விழலை. அதையும் மைண்ட் செட் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 1.6 ஓவரில் 17 ரன், 8.6ல் 2வது விக்கெட், 14 and 16 and 17 and 19. ஸோ இந்த மாதிரி டெத் ஓவரில் பாருங்கள் 17 and 19, 16, 17, 19 இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ டூப்ளசிஸ் அந்த நவீனுல்லா ஓவரில் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்ததுன்னா இந்த ஃபர்ஸ்ட் விக்கெட் இந்த 1 ஓவர் 2 ஓவர் 3 ஓவர்ஸ்லாம் விழுந்துடும். இங்கே விக்கெட் பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ் எதுவுமே விக்கெட் எடுக்கல. எக்கானமி எங்கேயோ போயிடுச்சு. எஸ் தயால் ஒரு விக்கெட்,
அண்ட் மாயங்க் டகர் அண்ட் விஷாக் விஜய்குமார் ஒரு விக்கெட். இந்த இடத்துல ஹர்ஷித் ராணா 2 விக்கெட், சுனில் நரேன் 1 விக்கெட் அண்ட் ஆண்ட்ரூ ரஷல் மாதிரி அந்த ஆப்போனண்ட்ல இருக்குது மார்க்கஸ் ஸ்டோனிஸ். ஸோ அவர் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸில் ஒரு 2 விக்கெட் எடுக்கலாம். அப்போ சுனில் நரேன் மாதிரி யார் இருக்காங்க, ஹர்ஷித் ராணா மாதிரி யார் அந்த ஆப்போனண்ட்ல இருக்காங்கன்னு பார்க்கணும். இந்த இடத்துல எல்லாருமே ஆவரேஜாக ஒரு விக்கெட், எல்லாமே ஆவரேஜ் பவுலர். HJL, மயங்க் டகர், விஜய். இப்போ டாப் கிளாஸ் பவுலர் பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ், அல்சாரி ஜோசப், கேமரன் கிரீன். ஸோ இந்த 3 பேருமே விக்கெட் எடுக்கல. இந்த மைண்ட் செட்டில் டீமை கிரியேட் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம பார்க்கும்போது ட்ரம்ப் கார்டு பிளேயர் கேமரன் கிரீன், குவிண்டன் டி காக், எம் சிராஜ் அண்ட் 1 லோ பிக் பர்சன்டேஜை நம்ம வந்து கண்டிப்பாக பிக் பண்ணலாம். லோ பர்சன்டேஜ் வந்து லைன் சப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பிக் பண்ணலாம். அந்த லைன் சப்போர்ட்ல இம்பாக்ட் பிளேயரை கூட நம்ம பிக் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பிக்ஸ். ஃபேப் டு பிளஸிஸ், மேக்ஸ்வெல், விராட் கோஹ்லி அண்ட் புரான். இது ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருந்ததுன்னா இவங்களை பிக் பண்ணலாம். பவுலிங் ட்ராக்காக இருந்ததுன்னா நம்ம பவுலர்ஸை பிக் பண்ணலாம். அது வந்து பிச் டாஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்ல டீம் கிரியேட் பண்ணுங்க, டீமை வின் பண்ணுங்க. தேங்க்யூ.